எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நம்ம எல்லாருமே புது வருஷம் தொடங்கும்போது நான் அது ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இது ஸ்டார்ட் பண்ண போகிறேன், டயட்டில் இருக்க போகிறேன், எக்ஸசைஸ் பண்ண போகிறேன்னு நிறைய ரெசல்யூஷன் எடுப்போம். ஆனால் அது 2-3 நாளைக்கு மேலே நிறைய பேருக்கு நடக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கும் அப்படி தான். ஆனால் மனசு விடாமல் அது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்களுக்கு ஏப்ரல் தியரி தெரியுமா? ஏப்ரல் தியரினா நம்மளால் ஜான்வரியில் நம்ம டிசைட் பண்ணதை ஸ்டார்ட் பண்ண முடியல அப்படின்னா அதை ஏப்ரல்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஏப்ரல் தியரி. நம்ம யூஸ்வலாக ஏதாவது டெசிஷன் எடுக்கும்போது எங்கள் வீட்டுக்கு இது செட் ஆகாது, எங்கள் வீட்டில் உள்ள ஆளுங்க இதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, இதெல்லாம் சான்ஸே இல்லை, எனக்குன்னு 10 நிமிஷமா, அதெல்லாம் சான்ஸே இல்லை. இந்த மாதிரி நம்ம ஜென்ரலாக நான் அந்த ஒரு பிளேமையோ இல்லை ஒரு கம்ப்ளைனையோ இல்லை ஏதாவது ஒரு ரீசன் கண்டுபிடிக்கும் போது நம்ம வேறு யார் மேலேயாவது ஒரு காரணம் சொல்லுவோம். ஆனால் அப்படி இல்லாமல் நம்மளே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிற மாதிரி நம்மளோட லைஃப் பெட்டர்மெண்ட்டுக்கு சுலபமாக நம்மளால் செய்யக்கூடிய 5 வழி என்ன தெரியுமா? அதை பற்றி இன்னைக்கு பேசுவோமா? யூஸ்வலாக நம்ம இந்த மாதிரி ரெசல்யூஷன்ஸ் எடுக்கும்போது மற்றவங்க மேலே நம்ம கொஞ்சம் டிபெண்டன்சி எப்போவுமே வச்சுப்போம். ஆனால் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற 5 வழியில் யார் மேலேயும் டிபெண்டன்சியே கிடையாது. உங்களை இதில் யாரும் டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது. எப்படின்னு கேட்குறீங்களா? ஏன்னா நாளையிலேருந்து நீங்கள் தொடங்க போகிற ஃபர்ஸ்ட் ஐடியா என்ன தெரியுமா? நீங்கள் எத்தனை மணிக்கு வேணாலும் எழுந்துறீங்க, 6, 7, 8 எத்தனை மணிக்கு வேணாலும் எழுந்துறீங்க. ஆனால் நாளையிலேருந்து நீங்கள் யூஸ்வலாக எந்திரிக்கிற அந்த நேரத்துக்கு ஒரு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி எந்திரிங்க. அந்த 30 நிமிஷம் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், யோகா பண்ண வேண்டாம், எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம், புக்கு படிக்க வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் 6 மணிக்கு எழுந்திருக்கிறவங்களா இருந்தால் 5:30க்கு எழுந்திரிச்சு சும்மா உட்காருங்க. சும்மா கொஞ்ச நேரம் உங்கள் வீட்டு முத்தத்துலேயோ இல்லை பால்கனிலேயோ சும்மா உட்காருங்க. முதல்ல உங்கள் பாடியோட சர்க்கேடியன் ரிதம், உங்கள் பயாலஜிக்கல் கிளாக் நீங்கள் 5:30க்கு எழுந்திருக்கிறதுக்கு முதல்ல பழக்கப்படட்டும். அதனால் ஒரு மாதமோ 2 மாதமோ ஒரு அரை மணி நேரம் முன்னாடி எழுந்து உங்களால் முடிஞ்சால் உங்களுக்கு ஒரு காஃபியோ டீயோ போட்டு ஒரு பால்கனியில் உட்காந்து சும்மா உட்காந்துருங்க. கொஞ்ச நேரம் இப்படியே பழகட்டும். பழக பழக நாள் ஆக ஆக உங்கள் பாடி ஆட்டோமேட்டிக்காக 5:30க்கு முழிப்பு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வாக்கிங்கோ இல்லைனா ஒரு 15 நிமிஷம் யோகாவோ இல்லை ஒரு 20 மினிட்ஸ் எக்ஸசைஸோ மெதுவாக பண்ண தொடங்குங்க. இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுக்கும்போது கண்டிப்பாக கொஞ்ச நாளில் நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக உணர்வீங்க. இதுக்கு நமக்கு யாரோட டிபெண்டன்சியும் இல்லைல்ல. நம்ம தானே அரை மணி நேரம் முன்னாடி எழுந்திருக்க போகிறோம். எத்தனை மணிக்கு படுத்தாலும் சரி, எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு ½ அன் அவர் முன்னாடி எழுந்து சும்மா உட்கார பாருங்க. நம்மளால போக போக அந்த அரை மணி நேரத்தில் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஹேபிட்டை கொண்டு வர முடியும். 2வது, டு நாட் ஆர்கியூ. நம்ம இன்னைக்கு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தாலும் சரி இல்லை ஆஃபீஸில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம ஆர்கியூ பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே விஷயத்தில் தான் இருக்கும். நான் சரின்னு புரிய வைக்கணும், இல்லைனா அடுத்த ஆள் அவங்க சரின்னு புரிய வைக்கும்போது நம்ம அதுக்கு எதிர்த்து சொல்கிறது. நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுனால நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்க போகிறது இல்லை. அதுக்கு பதிலாக நம்மளோட பீஸ் ஆஃப் மைண்டு தான் போகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? எதுக்குமே ஆர்கியூ பண்ணாமல் பொறுமையாக அப்படியே தலை குனிஞ்சிட்டு போக முடியுமா? அப்படி இல்லைங்க. ஒரு புன்சிரிப்போட அந்த இடத்துல பேசுறது அவசியம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நகர்ந்து போகிறது ஒரு இமோஷனல் மெச்சூரிட்டி தான். அதே நம்ம கொஞ்சம் நாளாக பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு எதிர்க்க உள்ள ஆளுங்க என்ன இவங்க எது சொன்னாலும் எதிர்த்து பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு யோசிச்சு ஒரு டிஸ்கஷனுக்கு வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இது நம்ம ஒரு நாள்லையோ 2 நாள்லையோ சேஞ்ச் பண்ண முடியாது. கன்சிஸ்டண்ட்டாக நம்ம அதே மாதிரி இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க டிஸ்கஷன் பண்ண வரத்துக்கான ஒரு பிளாட்ஃபார்மை நம்மளால் ஏற்படுத்தி கொடுக்க முடியும். ஆர்கியூமெண்ட்டுக்கும் டிஸ்கஷனுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குங்க. ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிறது நான் சரியா நீ சரியான்னு சொல்கிறது. டிஸ்கஷன் அப்படிங்கிறது எது பண்ணால் சரியாக இருக்கும்னு நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறது. இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் உணர்ந்துக்கோங்க. எப்போ உங்கள் வார்த்தைக்கு அந்த இடத்துல மதிப்போ அங்கீகாரமோ கிடைக்கலனா வெயிட் பண்ணுங்கள். ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்காதீங்க. உங்களை நீங்கள் அளவுக்கு அதிகமாக ஜஸ்டிஃபை பண்ணிகிட்டே இருக்காதீங்க. இது உங்களுக்கு எவ்வளோ மன நிம்மதியை கொடுக்குங்கிறது நீங்கள் போக போக கண்டிப்பாக உணர முடியும். 3வது, நீங்கள் இப்போ ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க. உங்களால் வெளியில் போய் எதுவுமே புதுசாக பண்ண முடியல, புதுசாக கற்றுக்க முடியல அப்படின்னா அதுக்குண்டான நேரத்தை இது வரைக்கும் அலோகேட் பண்ணவே முடியல அப்படின்னா இன்னிலேருந்து அது தொடங்குங்க. உங்களோட பேஷன் எதுவோ, உங்களுக்குன்னு இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்கில் எதுவோ, அது தையல் கலையாக இருக்கலாம், சமையல் கலையாக இருக்கலாம், எதை வேணா இருக்கலாம். அது மேத்ஸ் சொல்லிக் கொடுக்குறதா இருக்கலாம், இல்லை குழந்தைங்களுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்குறதா இருக்கலாம், எதை வேணா இருக்கலாம். அந்த ஒரு ஸ்கில்லை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, மேம்படுத்துறதுக்கு ஒரு 15 நிமிஷம் எப்படியாவது உங்கள் ஷெட்யூலில் கண்டுபிடிச்சு அதுக்குன்னு செலவு பண்ணுங்க. அதோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நாள் ஆக ஆக கண்டிப்பாக தெரியும். உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகரிக்கிறத உங்களால் கவனிக்க முடியும். 4வது, செட் ஸ்மால்
பர்சனல் கோல்ஸ். இப்போது நம்ம ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறோம், இல்லை ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம யார்கிட்டயாவது சொன்னால் நம்மளை கிண்டல் பண்ணுறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க, அன்ஃபார்ச்சுனேட்லி, இல்லையா? அதனால் நம்மளோட கனவுகள் என்ன, நம்மளுடைய லட்சியம் என்ன அப்படின்னு நம்ம இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் தொடங்கும் போது கண்டிப்பாக யார்கிட்டையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்களோட பர்சனல் கோலாக, உங்களுக்கு மட்டுமே இருக்கிற பர்சனல் கோலாக நீங்களே உங்களுக்குன்னு ஒரு 2-3 இலக்குகளை நிர்ணயம் பண்ணிக்கோங்க. அது பெரிய பெரிய விஷயமா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு டெய்லரிங் நல்லா வரும் அப்படின்னா இன்னும் ஒரு 3 மாசத்துல என்னுடைய ட்ரெஸ்ஸை நானே தைக்கிறதுக்கு ப்ராமிஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு சின்ன கோலை நீங்களே உங்களுக்கு செட் பண்ணிக்கும் போது உங்களோட லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் எவ்வளோ ஜாஸ்தி இருக்குது அப்படிங்கிறத உங்களால் உணர முடியும். இதே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது சடனாக ஒரு 100 நாட்களுக்கு அப்புறம் நீங்களே உங்களுக்கு உண்டான உடைகளை தைக்கும் போதோ, இல்லை 4-5 குழந்தைங்களுக்கு ஏதாவது இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்கும் போதோ, இல்லை மேத்ஸ் சொல்லிக் கொடுக்கும் போதோ அந்த டிஃப்ரென்ஸ் மற்றவங்களால உணர முடியும். அதுக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய 2 இடங்கள், ஒன்று உங்கள் பேஷனை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுற டைம், 2வது நீங்கள் செட் பண்ணிக்கிற இந்த குட்டி குட்டி இலக்குகள் தான். 5வது பாயிண்ட், யூஸ்வலாகவே நம்ம எல்லாருமே இன்னொருத்தவங்க கிட்ட ஒரு உதவின்னு கேட்கறதுக்கோ, இல்லைன்னா சரியான நேரத்தில் ஒரு உதவி கேட்கறதையோ, இல்லை ஒரு உதவி எடுத்துக்கிறதையோ ஒரு வீக்னஸ் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அது உண்மை கிடையாதுங்க. வீட்டில் உள்ள நபர்களாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸில் உள்ள நபர்களாக இருந்தாலும் சரி, நமக்கு இந்த நேரத்தில் இன்னொருத்தவங்களோட இந்த ஒரு சின்ன உதவி எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த உதவியை எடுத்துக்கிறதுக்கு தயங்காதீங்க. உதவி கேட்கறது வீக்னஸ் கிடையாது. புரியுது என்ன சொல்கிறீங்கன்னு. எங்கள் வீட்டிலலாம் ஒரு டிக்கெட் கூட ஹெல்ப் பண்ணாதுன்னு தானே சொல்கிறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் குழந்தைங்கள ஆரம்பிச்சு ஒரு சின்ன சின்ன உதவி மற்றவங்களுக்கு செய்யறதோட அழகு என்ன அப்படிங்கிறத புரிய வைங்க. இப்போ நம்ம பேசுகிற எல்லாமே சுபாவங்களுடைய மாற்றங்கள். ஸோ அதனால் இது ஒரே நாளில் சேஞ்ச் ஆக போகிறதோ, இல்லைனா நம்ம ஒரு 10-15 நாள் கண்டினியூஸாக பண்ணிவிட்டு யாராவது அதுக்கு சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணதப்போ நம்ம பிரேக் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது தான் நடக்க போகிறது இல்லை. கன்சிஸ்டண்ட்டாக விடாமல் நம்ம கொஞ்சம் நாளைக்கு ஒரு 60-90 நாட்கள் எந்த விஷயமா இருந்தாலும் செய்யும்போது தான் நம்மளால் அந்த மாற்றத்தை உணர முடியும். அதுவே பழகும்போது மற்றவங்களும் நம்மக்கிட்ட அந்த மாற்றத்தை உணருவாங்க. ஸோ இந்த 5 விஷயங்களை கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏப்ரல் தியரியை உண்மையாக்குங்க. இப்போலேருந்து தொடங்குற எல்லா விஷயமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதே மாதிரி 2 விஷயங்கள் நம்ம பண்ணக்கூடாத விஷயங்கள். முதல்ல ஒன்று, உங்கள் கூட படித்தவங்க, இல்லை உங்கள் கூட பக்கத்தில் இருக்கிறவங்க, அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, இல்லைனா உங்கள் ரிலேட்டிவ்ஸில் யாராவது உங்களை விட உயர்ந்த நிலையில் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களை அவங்க கூட கம்பேர் பண்ணிக்காதீங்க. அதுக்குண்டான அவசியம் இல்லை. நம்ம எல்லாரோட ஜேர்னியும் டிஃப்ரெண்ட். நம்ம எல்லாரோட வாழ்க்கை முறை, கடந்து வந்த பாதை ரொம்ப வித்தியாசமானது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன, இன்னொரு ஆள் கூட கம்பேர் பண்ணிக்கவே வேண்டாம். ஒருத்தவங்க கிட்டேருந்து ஒரு நல்ல விஷயம் கற்றுக்கிறது அப்படிங்கிற கான்செப்ட் வேறு. அவங்கள பார்த்து ஐயோ அவங்கள மாதிரி நம்ம இல்லையே அப்படின்னு ஏக்கம் அடைஞ்சு விரக்தி அடைஞ்சு நம்மளை தரம் தாழ்த்திக்கிறது வேறு. 2க்கும் உள்ள வித்தியாசம் உணருங்க. மற்றவங்க கிட்டேருந்து ஏதாவது நல்ல விஷயம் கற்றுக்கணுன்னா தாராளமாக கத்துக்கோங்க. அதே சமயத்துல மத்தவங்களை பார்த்து உங்களை தாழ்த்திக்கிறீங்க, உங்களை பத்தி நீங்க லோவா ஃபீல் பண்றீங்கன்னா அந்த எண்ணம் கண்டிப்பா இன்னிலேருந்து வளர விடாதீங்க. 2வது, அவாய்ட் பண்ண வேண்டிய பிஹேவியர் ஓவர் திங்கிங். நம்ம எல்லாமே இது இப்படி ஆகிடுமோ, அது அப்படி ஆகிடுமோ, அவங்க அப்படி நினச்சதுனால தான் இது பண்ணுறாங்க அப்படின்னு ரொம்ப சிபிஐ இன்வெஸ்டிகேஷன்லாம் ஒரு சின்ன விஷயத்துலையும் அப்ளை பண்ணாதீங்க. சில விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா நடந்து முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அதுக்கு மேலே உங்கள் கண்ட்ரோலில் இல்லை. அதனால ஓவர் திங்கிங் பண்ணாமல் மற்றவங்க கூட உங்களை நெகட்டிவாக கம்பேர் பண்ணிக்காமல் இருக்கிற இந்த 2 விஷயங்கள்லையும் உங்கள் கவனம் இருக்கட்டும். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஜனவரியில் உங்கள் ரெசல்யூஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் அதை பாதிலே விட்டுருந்தாலும் இப்போலேருந்து தொடங்கும்போது கண்டிப்பாக இந்த டிசம்பருக்குள்ளே உங்களால் ஒரு பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும். கான்ஃபிடென்ஸோடு பண்ணுங்கள். உங்கள் மேலே இருக்கிற அக்கறையில் உங்கள் மேலே கவனம் செலுத்துங்க. கண்டிப்பாக இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த பாயிண்ட்ஸில் எந்த இடத்துலையுமே யாரோட டிபெண்டன்ஸியும் இல்லை, யாரோட இன்டர்ஃபியரன்ஸும் இல்லை. அதனால் மற்றவங்க உங்களை நெகட்டிவாக காமெண்ட் பண்ணுறது, இல்லைனா உங்களை புல் டவுன் பண்ணுற மாதிரி பேசுறது, அதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு உங்கள் மேலே கவனம் செலுத்துங்க. உங்கள் செல்ஃப் கேர் மேலே கவனம் செலுத்துங்க. உங்களுடைய லட்சியங்களை கண்டிப்பாக அடைய முடியும். ஆல் தி பெஸ்ட்.